ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் கூட வருகின்ற ஆடி மாதத்துடைய முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை செய்முறை விளக்கத்தோடு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வருஷத்தில் ஆடி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா வருகின்ற 17ஆம் தேதி புதன்கிழமை தாங்க பிறக்குது. இந்த மாதம் முழுவதும் நம்ம சில வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் மகத்தான வெற்றியை நம்மளால் உணர முடியும். தட்பவெப்ப சூழ்நிலை மாற்றத்தால் இந்த மாதத்தில் சில வழிபாடுகளை நம்ம மேற்கொள்ளும்போது நம்மளுடைய உடல்லையும் உள்ளத்திலையும் நிறைய மாற்றங்களை உணர முடியும். ஆடி மாதம் முழுவதும் பொதுவாக நம்ம எல்லாரும் வீடுகளில் அம்மனை வழிபாடு செய்வோம். இன்றைய வருஷம் புதன்கிழமை பிறக்குது. அதாவது புதன்கிழமை பெருமாளுக்கு உரிய தினம். பெருமாள் தன்னுடைய உள்ளத்தில் மகாலட்சுமி தாயாரை வச்சிருக்காரு. அதனால் அன்றைய தினத்தில் நம்ம வீடுகளில் அம்மனையும் பெருமாளையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் ஆடி மாதம் முதல் நாள் நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய 10 முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே ஆடி மாதம் நம்ம அம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது அம்மனுக்கு மஞ்சளும் வேப்பிலையும் அவ்வளோ விருப்பங்க. அதனால் எங்கெல்லாம் இந்த மஞ்சளும் வேப்பிலையும் இருக்கோ அங்கே அம்மன் ஓடோடி வந்து உட்காந்துருவாங்க. அதனால் நில வாசப்படியை நம்ம நல்லா பன்னீர் போட்டு துடைச்சிக்கணும். கதவுகளையும் அதே மாதிரியே நல்லா பன்னீர் போட்டு துடைச்சி சுத்தப்படுத்திக்கணும். சுத்தப்படுத்திட்டு மஞ்சளை நல்லா தழைய வாசல் படியில் தடவி விட்டுட்டு அதில் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கணும். நீங்கள் வழக்கமாக எப்படி வைப்பீங்களோ அந்த முறைப்படி வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நிலைவாசப்படியில் மாவிலை தோரணம் கண்டிப்பாக கட்டணும். வேப்பிலையும் சேர்த்து கட்டுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த மாதம் ஆடி மாதம் அப்படின்றனால அதுலேயும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. நிலைவாசப்படியோட கதவுகளையும் நல்லா பன்னீர் போட்டு சுத்தப்படுத்தி அதுலேயும் ஓம் அப்படின்ற மந்திரத்தை எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது. நிலைவாசப்படியில் அதே மாதிரியே ஐஸ்வர்யம் பெருக அரிசி மாவால் கோலம் போட்டுக்கோங்க. அந்த நிலவாசப்படியில் மகாலட்சுமி தாயோரோட பாதம் போடுறது ரொம்ப சிறப்பு. பாதம் போட்டுட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் பூக்களால் அலங்கரிச்சிக்கோங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம நிலைவாசப்படியில் உருளியையும் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா அம்மன் நிலைவாசப்படி வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காருவாங்க. அதே மாதிரியே வாசல்லையும் நல்லா பச்சரிசி மாவால் அழகான கோலம் போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம நிலைவாசப்படியில் செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ அடுத்தது வீட்டுக்குள்ள பூஜை அறையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். புதன்கிழமை வரனால செவ்வாய்க்கிழமையை நம்மளால் பூஜை பாத்திரங்கள் வீடெல்லாம் சுத்தப்படுத்த முடியாது. அதனால் திங்கக்கிழமையே பூஜை பாத்திரங்கள்லாம் நல்லா சுத்தப்படுத்தி வீட்டை போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் சுவாமி படங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் கற்பூரம் கொஞ்சம் போட்டு பன்னீர் ஊற்றிக்கிட்டு துணியால் நல்லா சாமி படங்கள்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரித்து வச்சுக்கோங்க. ஆடி மாதம் முதல் நாள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றி பார்க்கலாம். நம்ம முதல் நாள் அம்மனை வீட்டுக்கு வரவழைக்கிறனால வீடுகளில் கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம். கலசம் வைக்காமல் படங்கள் வைத்து மட்டும் வழிபாடு செய்யலாம். அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது. கலசம் வைக்கணும் அப்படின்னா 30 நாட்களும் கலசம் வைக்கலாம். அதாவது ஆடி மாதம் முழுக்க. அப்படி இல்லைனா ஒற்றைப்படை எண்ணிக்கையில் 3, 5, 7 அப்படின்னு உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். 30 நாட்கள் கலசம் வைக்கணும் அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பித்தளை அப்படி இல்லைனா செம்பு வெள்ளி சொம்பு எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக சந்தனம் மஞ்சள் தடவிக்கோங்க, பொட்டு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி பன்னீர் போட்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ₹1 நாணயம், வெட்டிவேர், எலுமிச்சை பழம், இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வாசனை திரவியங்கள்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு தேங்காயிலையும் நல்லா மஞ்சள் தடவி பொட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே நம்மளுடைய கலச சொம்பில் நூல் சுத்த முடியல அப்படின்னா ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதில் மஞ்சள் தடவி கலசத்துடைய வாய்ப்பகுதியில் கட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதன் மேலே தேங்காய் வைத்து பூக்களால் அலங்கரிச்சிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கலச சொம்புக்குள்ளே நம்ம மாவிலையும் வேப்பிலையும் வைத்து அதற்கு மேலே தான் நம்ம இந்த தேங்காயை வைக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த கலச சொம்போட தண்ணீரில் நம்ம அம்மனை எழுந்தரில் வைக்கணும் அப்படின்றனால உங்களுக்கு எந்த அம்மன் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் விருப்பம் அது. காமாட்சி, ராஜேஸ்வரி, மதுரை மீனாட்சி அப்படின்னு எந்த அம்மன் உங்களுக்கு வேணுமோ அந்த அம்மனுடைய நாமத்தை 108 முறை உச்சரிங்க. அதாவது ஓம் காமாட்சி தாயை போற்றி, ஓம் காமாட்சி தாயை போற்றி அப்படின்னு 108 முறை உச்சரித்து நீங்கள் அந்த கலச சொம்பில்
அம்மனை எழுந்தருள வைக்கலாம். இது வந்து கலச சொம்பு அமைத்து வழிபடும் முறை. கலச சொம்பு வைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக படங்கள் வைத்து வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். 30 நாளும் கலச சொம்பு வச்சு வழிபடணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 நாட்கள் அதே பொருட்களை நம்ம வச்சிருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு மாதிரி அழுகின மாதிரி ஆயிரும். அதனால் வாரத்திற்கு ஒரு முறை, அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை, இந்த வாரம் வியாழக்கிழமை, அடுத்த வாரம் வியாழக்கிழமை அப்படி நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த கலச சொம்பு எல்லாத்தையும் நம்ம திரும்ப வந்து சுத்தப்படுத்தி வழக்கமாக என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு வாரமும் கண்டிப்பாக 108 முறை எந்த அம்மனை நீங்கள் வந்து எழுந்தருள வைக்கிறீங்களோ அந்த அம்மனுடைய நாமத்தை உச்சரித்து கலச சொம்பை அமைச்சுக்கோங்க. கலசம் வச்சு வழிபாடு செய்யும்பொழுது நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, கலச சொம்பத்தில் தண்ணி வந்து நம்ம அந்த வாய்ப்பகுதிக்கும் கீழே வரைக்கும் தான் ஊற்றணும். அதாவது அந்த தேங்காய் வந்து இந்த தண்ணியோட டச் ஆகி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தேங்காய் அழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால அதற்கேற்ற மாதிரி 3/4 வாசி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கலசம் வச்சு வழிபடுற முறையை பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்தது அன்றைய தினத்தில் நம்ம என்னென்ன நெய்வேத்தியங்கள் வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக ஆடி மாதம் அம்மனை மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வத்தையும் வீட்டுக்கு வரவழைக்கணும். எந்த வழிபாடு செஞ்சாலும் குலதெய்வத்திற்குரிய வழிபாடுகளையும் அதே மாதிரியே முதல்ல விநாயகரையும் வழிபாடு செய்துட்டு தான் நம்ம வழிபாட்டையே ஆரம்பிக்கணும். அதனால் கண்டிப்பாக ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. குலதெய்வத்துடைய ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அவங்களையும் நல்லா அலங்கரித்து குலதெய்வத்துடைய நாமத்தை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது அன்றைய தினத்தில். இப்போ சிலைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அன்றைய தினத்தில் வீட்டில் இருக்க எல்லா சிலைகளுக்கும் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. மஞ்சள், சந்தனம், குங்குமம் இந்த பொருட்களால் அபிஷேகம் பண்ணுறது இன்னும் சிறப்பு. அதே மாதிரியே வீடுகளில் அம்மன் சிலைகள் வச்சுருக்கீங்க, விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் கண்டிப்பாக எல்லாரும் அம்மன் சிலைகளுக்கு வேப்பிலை சாற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. அதனால் சிலைகள் வச்சுருக்கவங்க இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி அன்றைய தினத்தில் நம்ம எல்லா தெய்வங்கள், குலதெய்வம், மகாலட்சுமி தாயார், அம்மன் எல்லாரையும் வழிபாடு செய்கிறனால பொதுவாக நெய்வேத்தியமாக இனிப்பான சர்க்கரை பொங்கலை முதல் நாள் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சவங்க அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. முடியாதவங்க பால் பாயாசம் இந்த மாதிரி எளிமையான முறையில் செஞ்சு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா அம்மனுக்கு வழிபடுறீங்க அப்படின்றனால முதல் நாளே கூழ் வைத்து வழிபடணும்னு நினைக்கிறவங்க அதையும் வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்ம வந்து குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ குத்து விளக்கு இல்லாதவங்க மண்ணில் கூட குத்து விளக்கு கிடைக்கிது. அது ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதை வாங்கி வைத்து நீங்கள் வந்து பஞ்சத்திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். நீங்கள் வீடுகளில் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம். குறைஞ்சபட்சம் ஒரு விளக்காவது நெய் விளக்கு போட்டு பஞ்சத்திரி ஏற்றி வழிபாடு செய்யுங்க அன்றைய தினத்தில். அதே மாதிரியே இந்த மாதம் முழுவதும் சாம்பிராணி வீடுகளில் போடுறது ரொம்ப சிறப்பு. அதனால் நிலைவாசப்படி, வீட்டு ஹாலில், பூஜை அறையில் நல்லா சாம்பிராணி, மணமான சாம்பிராணியை வந்து போட்டு சாம்பிராணி ஏற்றி வைங்க. வத்திகளையும் அது மாதிரி ஏற்றி வைங்க, ரொம்ப சிறப்பு. இப்போ தீபம் ஏற்றியாச்சு, தூபம் காட்டியாச்சு, நெய்வேத்தியம் பற்றியும் நான் சொல்லியாச்சு. அடுத்தது கண்டிப்பாக தீபம், தூபம், நெய்வேத்தியம் ஆன பிறகு சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம கண்டிப்பாக ஸ்லோகங்கள், பாடல்கள், மந்திரங்கள் உச்சரிக்கணும். சாமி அறையில் உட்காந்து உங்களுக்கு தெரிந்த எளிமையான மந்திரங்கள் சொல்லுங்கள். குலதெய்வம் இருந்தது அப்படின்னா குலதெய்வம் 108 முறை போற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி அம்மன் வழிபடுறீங்க அப்படின்னா அம்மனுடைய போற்றிகள், ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு எந்த தாயை சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மந்திரத்தை மாற்றி நீங்கள் வந்து உச்சரிச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்ம அசைவத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் சில வீடுகளில் வந்து மாரியாய்க்காக அசைவம் வச்சு சமைப்பாங்க. அந்த முறைப்படி வழக்கம் இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைங்க முடியாதுன்றவங்க குறைஞ்சபட்சம் செவ்வாய், வெள்ளிக்கிழமையிலாவது அசைவத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பூஜை பண்ணும்போது சிவப்பு, மஞ்சள், பச்சை நிற புடவையை அணிஞ்சிக்கிட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்ம வீடுகளில் வர கன்னி பெண்கள் மற்றும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. தாம்பூலம் எளிமையான முறையிலும் கொடுக்கலாம். கடைகளில் கூட மிக எளிமையான தாம்பூல செட்லாம் வச்சுருக்காங்க. அதாவது அதில் வந்து 2 வளையல், கண்ணாடி வளையல், அதே மாதிரி அந்த மஞ்சள் கிழங்கு, தாலி, கயிறு இது வச்சுருப்பாங்க. இதை தவிர்த்து மஞ்சள், குங்குமம் இருக்கும். இதை வாங்கிக்கிட்டு 11 1 ரூபாய் நாணயங்கள்
தானியங்கள் நீங்கள் வச்சு சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இல்லை நல்லா செய்யணும்னு நினைக்கிறவங்க அதில் ப்ளவுஸ் பிட்டும் சேர்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது மாதிரி கொடுக்கும்போது அது பல மடங்கு நமக்கு அம்மன் திருப்பி கொடுப்பாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் இப்படி காசு கொடுக்கறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது பன்மடங்கு திரும்பி நமக்கே கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க. அதிலும் குறிப்பாக இந்த மஞ்சள், சிவப்பு, பச்சை நிற கண்ணாடி வளையலை நம்ம கைகளில் போட்டுக்கிறது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கைகளில் மருதாணி வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது. வீடுகளில் நீங்கள் இப்படி என்னதான் வழிபாடு செஞ்சாலும் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதம் முழுக்க பயங்கர வைப்ரேஷனாகவும் வழிபாடு இருக்கிறனால ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கோயிலில் உலாவிக்கிட்டே இருக்கும். அங்கே போய் நீங்கள் தியானம் பண்ணி வழிபாடு செய்யும்பொழுது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுடைய மனசையும் உடலையும் தூய்மைப்படுத்தும். நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையாகும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ இந்த வழிபாடுகள்லாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா காலையில் நேரத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படி இல்லைன்னா நல்ல நேரம் பார்த்து செஞ்சுக்கோங்க. அதை நான் அன்னைக்கு முன்னாடி நாள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா மாலை நேரத்துலேயும் வழிபாடு செஞ்சுக்கலாம். இல்லை மதியம் இலை போட்டு சாப்பாடு செஞ்சு வழிபாடு செய்கிற வழக்கம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாலை நேரத்தில் நம்ம இந்த ஆடி மாதம் முதல் நாள் சில மங்கள பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதில் முக்கியமாக மஞ்சள், குங்குமம், வளையல், தேங்காய், எலுமிச்சை பழம், நெல்லிக்காய், வெல்லம், பச்சரிசி இது போன்ற எல்லாராலையும் வாங்கக்கூடிய மிக எளிமையான பொருட்களை அன்றைய தினத்தில் வீட்டுக்கு வாங்கிட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த நாள் முழுக்க அது அங்கேயே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் அதை மாற்றி வச்சுக்கோங்க. இது ஆடி மாதம் அப்படின்றனால இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பூஜை அறையில் சுவாமிகளுக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தில் ஒரு இலையாவது வேப்பிலை வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதையும் பார்த்துக்கோங்க. இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய இந்த ஆடி மாதத்திலேயே பெண்களாகிய நம்மளுடைய தலைவி பராசக்தி தாயை நம்ம உள்ளம் உருகி வழிபாடு செய்யும்போது தாயார் நம்மளுடைய தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதனால் வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தையும் இந்த முதல் நாளையும் யாரும் தவற விட்டுறாதீங்க. அதே மாதிரியே உங்களுடைய வேண்டுதல் ஒன்றே மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதம் முழுவதும் அம்மனை உள்ளம் உருகி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆடி மாதத்துடைய வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையுமே செய்முறை விளக்கத்தோடு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.